செகண்ட் செமஸ்டரில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்றத பார்க்கலாம். சேம் அதே மாதிரியே 5 சப்ஜெக்ட்ஸ் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த செமஸ்டரும். இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே 5 சப்ஜெக்ட்ஸ் தான் எழுதுனீங்க. பெடகோஜி ஆஃப் உங்களோட சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதே மாதிரியே இங்கேயும் பெடகோஜி சப்ஜெக்ட்டும் ஒரு சப்ஜெக்ட். இங்கே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு கிடையாது. இது 2 இயர்ஸ் பேக்கே மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பற்றியில் என்ன சப்ஜெக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா சைல்டு ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். சைல்டு ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதுதான் வரும். ஓகே, சைல்டு நம்ம எப்படி அவங்களுக்கான உரிமைகள் என்ன, அவங்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்டில் பார்ப்போம். அதோட சப்ஜெக்ட் கோட் பார்த்திங்கன்னா பிடி செகண்ட் செமஸ்டர் படிக்கிறதுனால செகண்ட் செமஸ்டர் சைல்டு ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்குரிய கோடு. ஓகே, ஸோ அதுதான் இருக்கும். அதே மாதிரியே 70 மார்க்ஸ்க்கு நீங்கள் தியரி பேப்பர் எழுதணும். 30 மார்க்ஸ்க்கு இன்டர்னல் மார்க்ஸை உங்கள் காலேஜில் கொடுப்பாங்க. 5 கிரெடிட்ஸ் உங்களுக்கு அதுக்கு இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 100 நீங்கள் எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எழுதுனா அதே ப்ரொசீஜர் தான். செகண்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். நீங்கள் அசஸ் பண்ணணும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸை, பேப்பர் கரெக்ட் பண்ணுறது தான் அசஸ்மெண்ட்டு. அது என்னென்ன முறைகளில் இருக்குது, எப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இதை பற்றின ஒரு கான்செப்ட். அடுத்தது என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இது நம்ம ஸ்கூல்ஸ்லேருந்தே படிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பற்றி சொல்ல வேணாம் அதிகமாக. அடுத்தது நீங்கள் ஒரு ஸ்கூலில் தானே பிஎட் படித்தா போய் வேலை பார்ப்பீங்க. அப்போ அவங்க மேனேஜ்மெண்ட் எப்படி இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும், அதெல்லாம் பற்றி பார்ப்போம். இதுக்கு கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கில் பிடி, அதே மாதிரி செகண்ட் செமஸ்டரில் 2, அடுத்தது ஏஎல் ஃபார் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், அது மாதிரி பிடி டு இஇனா என்விரான்மெண்டல் எஜுகேஷன், எஸ்எம்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, அடுத்தது இந்த 4 சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் காமன். அந்த பெடகோஜிக்கல் சப்ஜெக்ட், அதான் டீச்சிங் சப்ஜெக்ட், உங்களோட ஸ்பெஷலைசேஷன் எது, உங்களோட டிபார்ட்மெண்ட் எது, அதை பற்றி. ஸோ பெடகோஜி முன்னாடி என்ன பார்த்தோன்னா பெடகோஜி ஆஃப் தமிழ் 1ன்னு போட்டிருப்போம். இப்போ 2, அவ்வளோதான். பார்ட் 2 நம்ம எழுதுகிறோம் செகண்ட் செமஸ்டர்னால. மேத்தமேட்டிக்ஸாக இருந்தால் பிடி டு எம்ஏ, பிடி டு பிஎஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், ஸோ ஆன். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே சேமாக தான் இருக்கும். யூனிட் நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது அந்தந்த ஏன்னா டீச் பண்ணுறது எல்லாருமே ஒரே மாதிரி தான் டீச் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கொடுக்கறது மட்டும் நீங்கள் மேக்ஸில் வச்சு எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க, இங்கிலீஷ் சப்ஜெக்டில் எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க, சயின்ஸில் நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் மாறும். ஓகே, ஸோ இதுவும் 70 அவுட் ஆஃப் 30 தான். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். இந்த ஆர்டரில் தான் வரும். 5 எக்ஸாம்ஸும் இருக்கும். ஓகே, ஜூன் மந்த் வந்து உங்களுக்கு செமஸ்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வீடியோஸ் இருக்குது, கீழே வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. எந்த யூனிட் ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட்டு எதை கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. டீச்சிங் வீடியோஸும் இருக்குது. அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க.